உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு எது அப்படின்னா சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இப்போ ஜனவரி 28 கிட்டத்தட்ட ஒரு 4 மாச காலங்கள் மீனத்திலேயே உச்ச பலத்தோடு அந்த சுக்கிரன் இருந்தார். அந்த சுக்கிரன் ஆப்பட்டது மே மாதம் 31 மீனத்திலிருந்து பயிற்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க. வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் அந்த மேசத்திலேயே இருப்பாங்க. அதாவது சுக்கிர பகவான் என்ன அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சுக்கிர பகவான் ஆப்பட்டது இந்த நவ கிரகங்களில் ஒரு அசுர சுக்கிரன். அப்ப அந்த அசுர சுக்கிரன் அப்படின்னா அந்த சுக்கிரன் இந்த 12 கட்டங்களில் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் பலன் கொடுக்கும். அப்ப அந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது கலஸ்தர காரகன். அப்படின்னா ஒரு பெண்ணுடைய துணை, அதுபோக ஒரு பார்ட்னர்ஷிப்பு, தான் பழகக்கூடிய இடம், இதை பொறுத்து தான் அந்த சுக்கிரனுடைய அமைப்பு தன்னுடைய வாழ்க்கையில அமையும். அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது எந்த இடத்தில் இருந்தால் கெட்டது, எந்த இடத்தில் இருந்தால் நல்லது, இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த சுக்கிர பகவான் இருக்கக்கூடாத இடம் எது அப்படின்னா 6வது இடத்துல இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது. இப்படி இந்த 3 ஸ்தானங்களில் சுக்கிர பகவான் இருந்தால் இருந்து நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். அதே சமயத்தில் மற்ற இடங்களில் சுக்கிர பகவான் இருக்கிறார் அப்படின்னா அவங்க ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ சுபகிரகங்களின் பார்வை பெற்றோ இருந்தால் இன்னுமே அதீத பலன்களை உங்களுக்கு வாரி வழங்குவார். இப்போ மேச ராசிக்கு அந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம். இப்போ கடந்த காலங்களில் அந்த சனியோடு சேர்ந்து சுக்கிரன் இருந்தார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மேசராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுத்து தானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி சந்தோஷத்தையுமே கண்டிப்பாக கெடுத்தார். ஆனால் இப்போ அதே சுக்கிர பகவான் மேச ராசிக்கே வந்திருக்கிறார். அப்போ அந்த மேச ராசிக்கு அந்த சுக்கிர பகவான் வரும்போது அந்த மேச ராசியின் அதிபதி கடகத்துல நீச்சத்தில் இருக்கிறார். எப்போ? அந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும். அப்போ அந்த 6ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் மேசத்தில் இருந்தாலும் ஒரு நல்ல பலனை கொடுக்காது. மனக்குழப்பத்தை கொடுப்பாரு, திடீர் செலவுகளை கொடுப்பாரு, உங்களுக்கு ஏதாவது ஆசையை தூண்டிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா விபரீதத்தை கொடுப்பார். அப்போ அந்த 6ஆம் தேதிக்கு மேலே அந்த நீச்ச ஸ்தானத்தில் இருந்து அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது சிம்மத்துக்கு வந்துடுவார். அப்படி சிம்மத்துக்கு அந்த செவ்வாய் வந்ததுனால கண்டிப்பாக மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு அந்த சிம்மத்துக்கு செவ்வாய் பகவான் வந்துடுறாரு. அந்த பீரியடு தான் உங்களுக்கு ஒரு அட்டகாசமான பீரியடு. அப்போ சுக்கிரன் மேசத்தில் இருக்கிறதுக்கும் அந்த செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருப்பதற்கும் அருமையான ஒரு யோகம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் மேச ராசியில் இருக்கும்போது அந்த மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, எதை செய்தாலும் ஒரு மனநிலை, ஒரு மனசு ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி அமைப்புகளை அந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். பெண் ஆசை, பெண் சிந்தனைகள், நல்ல பார்ட்னர்ஷிப்பு, நல்ல பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையுமே அந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பகவானால் நடக்கவிருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, அதே சுக்கிர பகவான் 7ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கிறார். இது அற்புதமான யோகம். அப்போ கலஸ்தர காரகன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும்போது மேச ராசிக்காரங்களுக்கு
இந்த பீரியட்ல அட்டகாசமான தான் நினைத்த தான் ஆசைப்பட்ட நல்ல வாழ்க்கை அமையும். இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுப்பார்? அப்ப அந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் விரயத்தை கொடுப்பார், ஒரு தொழிலில் லாசை கொடுப்பார், முன்னேற்றத்தை கண்டிப்பாக தடுப்பார், வண்டி வாகனத்தில் ஏதாவது ரூபத்தில் கண்டத்தை கொடுப்பார். இது மாதிரி ஏதாவது ரூபத்தில் நம்மளுக்கு பிரச்சனையை கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த பீரியட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்தில் அதே சுக்கிர பகவான் தனது 7ஆம் பார்வையாக சுக்கிரனுடைய வீட்டை சுக்கிர பகவானை பார்க்கிறார். அப்ப சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டையே தனது 7ஆம் பார்வையால் சுக்கிர பகவானின் வீட்டை பார்க்கும்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் விரயத்தை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். வண்டி வாகனத்தில் பிரச்சனையோ இல்லை தொழிலில் பிரச்சனையோ உங்களுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கோ கண்டிப்பாக சுக்கிர பகவான் அந்த பார்வை சுக்கிரனுடைய வீட்டையே பார்க்கறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. ரிஷபராசிக்காரங்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சுக்கிரனால் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகிறது. அப்ப அந்த 7ஆம் இடத்தை அந்த சுக்கிரனுடைய வீட்டை சுக்கிரனே பார்க்கறதுனால ரிஷபராசிக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். இங்கே வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, கல்யாணம் பண்ணுவீங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடத்தி நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். அது மட்டும் இல்லைங்க, அதே குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக சுக்கிரனுடைய வீட்டையே பார்க்குறாரு, துலாமை. இது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால ஒரு யோகம். என்ன யோகம்? கடன், சத்ரு, ரோகம், இதை 3ஐயுமே அழிச்சிருவார். அதே சமயத்தில் சுக்கிர பகவானும் தனது 7ஆம் பார்வையாக சுக்கிரனுடைய வீட்டையை பார்க்குறாங்க. குரு பகவானும் 5ஆம் பார்வையாக அதே சுக்கிரனுடைய வீட்டையும் பார்க்குறாங்க. குருவும் சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையே பார்க்குறாங்க. அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கடனை கண்டிப்பாக நீங்கள் கட்டிடுவீங்க. நீங்கள் எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும் அந்த கடனில் இருந்து ஒரு நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும். அது 50,000 இருந்தாலும் சரி, 1 லட்சமாக இருந்தாலும் சரி, 10 லட்சமாக இருந்தாலும் சரி, 10 கோடியாக இருந்தாலும் சரி, அந்த கடனை கட்டுவதற்கு, அந்த கடனை கட்டி முடிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். அதன் மூலியமாக கடனை கட்டிடுவீங்க. இந்த பீரியடில் நீங்கள் கடன்காரருக்கு பதில் சொன்னாலும் கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. இது உறுதியாக நடக்கும். அது போக ரோகம், ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு, மறுபடியும் ஒரு நாள் கழித்து அந்த டாக்டரே எதுக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணலாங்க, இப்போ ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணுங்கிற சுச்சுவேஷன் இல்லை, கொஞ்சம் தள்ளி போடலான்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, இதுலேயே குணமாயிரும் அப்படிங்கிற யோசனையும் அவருக்கு வரும். அதன் மூலியமாக உங்களுக்கு விரைய செலவு கண்டிப்பாக குறையும். உங்கள் உடம்புல கத்தி வைக்கிறதும் ஸ்டாப் ஆகும். அப்போ அந்த ஆப்ரேஷன்லேருந்து கண்டிப்பாக தப்பிப்பீங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ரூபத்தில் பெரிய பிரச்சனையை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்க, வைத்தியத்தின் மூலியமாக கண்டிப்பாக தப்பிச்சுக்குவீங்க. வாழ்வா சாவா அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்தாலும் வாழ்வு தான். இந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக
ரிஷப ராசிக்காரங்களுக்கு 100% இருக்குது. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பதே மிக 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 அற்புதமான யோகம். 11ஆம் இடம் என்பது என்ன? ஒரு லக்ஷ்மி ஸ்தானம். லக்ஷ்மி ஸ்தானம்னு என்ன? நம்ம பார்த்தீங்கன்னா தொட்டது எல்லாமே பொன்னாகும். ஒரு வியாபாரமாகட்டும், ஒரு தொழிலாகட்டும், ஒரு வேலையாகட்டும், இதில் எல்லாத்துலேயுமே நம்ம படிப்படியாக முன்னேறக்கூடிய வாய்ப்பு. வியாபாரத்தில் நம்ம லாபத்தை சம்பாரித்து ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு கட்டலாம், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம். இது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை தரம், தகுதி, அந்தஸ்து இது எல்லாமே உயரக்கூடிய ஸ்தானம் தான் அந்த 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துக்கே இந்த சுக்கிர பகவான் வந்திருக்கிறார். மிதுன ராசிக்காரங்களே, உங்களுக்கு நட்பு கிரகமும் கூட, 5ஆம் இடத்து அதிபதியும் கூட சுக்கிர பகவான். அப்ப இந்த 5ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது எவ்வளவு பெரிய யோகம், எவ்வளவு பெரிய முன்னேற்றம், எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் தெரியுங்களா? கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கத்தான் நீங்க போறீங்க. இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு கடந்த 2 வருஷமா, 3 வருஷமா, 4 வருஷமா ஒரு சிலருக்கு எவ்வளவு அறிவு, திறமை எல்லாமே இருந்தும் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் வர முடியல, சம்பாதிக்க முடியல. இவங்க சம்பாரித்து அடுத்தவங்களை பணக்காரன் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வளரவே இல்லை. இவங்க குடும்பத்துக்கும் நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியல. இவங்க ஒரு வீடு கட்ட முடியல. அப்போ இவங்க வாழ்க்கையில நம்ம ஏதாவது ரூபத்தில் ஒரு தொழில் செய்யணும், 10 ரூபா சம்பாதிக்கணும், நாம சம்பாரிச்சு கொடுத்து அடுத்தவங்க வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, நம்மளுக்கு நாம சம்பாதிக்கணும் அப்படின்னு கடந்த காலத்தில் நினைச்சு எதுவுமே செட் ஆகலை. இந்த பீரியட்ல நினைங்க, கண்டிப்பாக நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. மிதுனராசிக்காரங்களே, இது உண்மை, இது நடக்கும். உங்களுக்கு வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்தாலும் சரி, பிஸ்னஸில் நஷ்டம் அடைந்தாலும் சரி, ஒரு வேலையில் ப்ரமோஷனுக்கு போகணும், ஒரு வேலையில் அதிகமான சம்பளம் கிடைக்கணும், கண்டிப்பாக இந்த பீரியடில் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் 5ஆம் இடத்தை அந்த சுக்கிர பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க, மிதுனத்துக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அதே சமயத்தில் அந்த மிதுனத்தில் இருந்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக அதே சுக்கிர பகவான் வீட்டை பார்க்குறாங்க, சுக்கிரனும் சுக்கிர பகவான் வீட்டை பார்க்குறாங்க. இது எவ்வளவு பெரிய யோகம்! குருவும் சுக்கிரனும், இந்த 2 சுபகிரகங்களும் தன்னுடைய வீட்டையே பார்க்கும்போது உங்களுக்கு இதை விட ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பீரியடை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு, இதுக்கு மேலே சம்பாதிப்பேன், நான் சாதிப்பேன், நான் நல்ல நிலைமைக்கு வருவேன், என்னை யார் யார் இகழ்ந்து பேசினார்களோ, யார் யார் நான் முன்னுக்கு வரமாட்டேன்னு நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஆரம்பிங்க. கண்டிப்பாக எல்லாமே படிப்படியாக சக்ஸஸ் ஆகும். கடகராசி, இந்த கடக ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அப்போ அந்த 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருந்தால் என்ன செய்யும்? தன் தொழில் ரூபத்தில் அவங்க செய்யக்கூடிய வேலையில், பிஸ்னஸில் ஒரு பெண் பார்ட்னர்ஷிப் இருந்தாங்கன்னா அந்த பார்ட்னரால் கண்டிப்பாக பிரச்சனை வரும், கண்டிப்பாக சிக்கல் உருவாகும். இல்லை அந்த பெண் மூலியமாக
உங்களுடைய தொழில் பாதிக்கும். அது போக இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் நீங்கள் தவறான பாதைக்கு போகலாம், தவறான எண்ணங்கள் உருவாகலாம், இல்லை தவறானவர்கள் உங்களை தேடி வந்து உங்களோடு நட்பு வைத்து கொள்ளலாம். இந்த தகாத நட்பும் கூடாத நட்பும் இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் கண்டிப்பாக உங்களை தொடர்ந்தே தீரும். கடகராசிக்காரங்களே, இது ரொம்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். அப்ப அந்த கூடாத நட்புனால கண்டிப்பாக உங்களுடைய தொழிலை இழந்து, உங்களுடைய பிசினஸை இழந்து, அதில் சம்பாதிக்கக்கூடிய காசை இழந்து உங்களுடைய கௌரவத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆனா இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, கடகராசிக்காரங்க இப்போ அஷ்டம சனியிலிருந்து கஷ்டப்பட்டு இப்போ நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கிறாங்க. இதற்கு மேலே நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சாமியை கும்பிட்டுட்டு அவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்க. அப்போ இந்த சுக்கிர பெயர்ச்சினால நான் சொன்ன பிரச்சனைகள் வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. இது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டங்கள். ஏன் அப்படின்னா அந்த குரு பகவான் ஆகப்பட்டது அதே சுக்கிர பகவானுடைய வீட்டை 5ஆம் பார்வையாக அந்த குரு பகவான் அந்த சுக்கிர பகவான் வீட்டையே பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த மேசத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் பார்வையாக அந்த கடகராசிக்கு 4ஆம் இடத்தை, ஃபர்ஸ்ட் 5ஆம் இடம் சொல்லிட்டேன், அந்த 4ஆம் இடத்தை அந்த குரு பகவான் மிதுனத்திலிருந்து பார்க்குறாங்க. இது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் தெரியுங்களா? உங்களை கெடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அதே கிரகமாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை சுக்கிரனுடைய வீட்டை அந்த சுக்கிர பகவானை பார்ப்பது மிகுந்த யோகம். அது மட்டும் இல்லைங்க, அந்த குரு பகவானும் மிதுன ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையே பார்க்குறாங்க. அப்போ 4ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு உடல் எந்த கெடுதலும் வராது, உங்களுக்கு கண்டம் எதுவுமே வராது, பிணி பீடை நோய் நொடி இதிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. இப்போ பிணி பீடையில் ஏதாவது நீங்கள் வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாலும் அது பெரிய செலவுகளை கொடுக்காது. அது போக அடுத்தவர்களால் உங்களுக்கு எந்த கெடுதலும் எந்த கெட்டதும் கண்டிப்பாக வராது. இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறாங்க. அப்ப அந்த சுக்கிர பகவானால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்? 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அந்த 9ஆம் இடத்துல இப்போ சுக்கிரன் இருக்கிறாங்க. அந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் இப்போ நீச்சஸ்தானத்தில் கடகத்தில் இருக்கிறாங்க. ஜூன் மாதம் 6ஆம் தேதி பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த நீச்சஸ்தானத்திலிருந்து அந்த செவ்வாய் சிம்மத்துக்கு வரும்போது அந்த சுக்கிர பகவானால் நல்ல பலன் கிடைக்கும். அப்போ அந்த 6ஆம் தேதி வரைக்குமே இந்த சுக்கிரனால் கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த 6ஆம் தேதிக்கு மேலே அந்த பாக்கிய சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் சுக்கிரன் என்ன செய்வார் அப்படின்னா உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுப்பாரு, நல்ல நிம்மதியை கொடுப்பாரு, ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு கடன் பிரச்சனையை தீர்வதற்குண்டான வாய்ப்பும் வழியையும் உருவாக்கி கொடுப்பார். அப்போ அடுத்தவங்க நீங்கள் ஒரு பேச்சு சொன்னாலும் கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கடனே வாங்கிட்டீங்க, ஒரு தவணை கேட்குறீங்க, அவர் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க. இப்போ அவர் தவணை கேட்டாலும் கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ நீங்கள் இந்த பீரியடில் கடன் கட்டி நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. அதே சமயத்தில் சிம்ம ராசிக்காரங்கள் 10 பேர் சொன்னால், அதாவது நீங்கள் சொன்னால் 10 பேர் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு லீடர் ஆகக்கூடிய பொசிஷன் இருக்குது.
ஒரு தலைவராகக்கூடிய பொசிஷன் இருக்குது. அது எல்லாமே இருந்திருந்தாலுமே கடந்த 2.5 வருட காலங்களாகப்பட்டது அவங்க வாழ்க்கையில் குழப்பங்கள், அவங்க இருந்த ஃபீல்டுலேயுமே நல்ல நிம்மதி இல்லை. ஒரு தலைவராக இருந்தும் அவங்க பேச்சு எடுபடலை. ஒரு லீடராக இருந்தும் அவங்களுக்கு முன்னேற்றம் இல்லை. கூட இருந்தே குழி பறிச்சாங்க, அவங்களுக்கு துரோகம் பண்ணாங்க, அவங்க முன்னேற்றத்தை தடுத்தாங்க. இப்பவும் அஷ்டம சனி தான். இந்த அஷ்டம சனியாலையும் இவங்க பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க பாதிக்கப்பட மாட்டீங்க. ஏன் அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் இந்த குருவுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க குரு பகவான். அந்த 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. பார்க்குறாங்களா இல்லையா? கண்டிப்பாக பார்க்குறாங்க. அதே சுக்கிர பகவான் 7ஆம் பார்வையாக அதே 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இந்த சுக்கிரனும் குருவும் சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். இதனால் சிம்ம ராசிக்காரங்கள் எடுத்த விஷயத்தில் கண்டிப்பாக வெற்றியாளராக வருவீங்க. நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க சம்பாதிப்பீங்க, நீங்க சாதிப்பீங்க. ஒரு இடத்துல நின்று பேசினாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். 10 பேர்த்துக்கு தலைவராக வரக்கூடிய தகுதியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லீடராக இருக்கக்கூடிய அந்த அமைப்பும் மீண்டும் உங்களுக்கு வந்து அதே இடத்துல இருந்து உங்களுடைய பதவி உயரும், உங்களுடைய செல்வம் உயரும், உங்களுடைய செல்வாக்கு உயரும். உங்களை யார் யார் எல்லாமே நீங்க தோத்து போகணும், உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சாங்க, உங்களுக்கு முதுகுல இருந்து பின்னாண்ட இருந்து முதுகுல குத்துறாங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் வந்தாச்சு. சிம்மராசிக்காரங்களே, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பீரியட்ல உங்களுக்கு எல்லாமே உங்களை சுத்தியும் 4 திக்கும் 8 திசையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நேர காலம் வந்தாச்சு. கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல இப்ப இருக்கிறார். அப்ப அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் நல்லதுதான் நடக்கும். இல்லை 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, அவர் மறைஞ்சிட்டாரு, அதன் மூலியமாக கெடுதல் தான் நடக்கும் அப்படிங்கிற பலன் இங்கே வராது. அதே சமயத்தில் அந்த சுக்கிர பகவானுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் ஜூன் மாதம் 6ஆம் தேதி நீச்ச கதியில் இருந்தாங்க. அந்த நீச்ச கதியை விட்டு சிம்மத்துக்கு அந்த செவ்வாய் பகவான் வந்துட்டாங்க. இதற்கு மேல அந்த 6ஆம் தேதிக்கு மேல அந்த சுக்கிர பகவானால் கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்தான் நடக்கும். இது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஃபர்ஸ்ட் என்ன செய்வார் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். ஏதாவது தொழிலையோ நீங்க ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு இந்த ப்ரமோஷன் கிடைக்கும். இப்போ எதிர்பார்த்து கிடைக்கல விட்டுட்டீங்க, உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் திடீர்னு கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ்ல திடீர் லாபத்து கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ்ல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ஆர்டர் வரும், ஒரு 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 கான்ட்ராக்ட் கிடைக்கும். இதெல்லாமே பிஸ்னஸ்ல மிகப்பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அது போக வேலையில ஒரு உயர்ந்த பதவிக்கு நீங்க ஆசைப்பட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த பீரியட்ல கிடைச்சிடும். அந்த சுக்கிர பகவானுடைய அந்த அனுகிரகம் உங்களுக்கு எந்த ரூபத்திலையும் நல்லது நடக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்ப கன்னி ராசிக்காரங்க ஒரு சிலர் வாழ்க்கையில அந்த 7ஆம் இடத்துல சனி வந்ததுக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், மன சங்கடங்கள், ஒருத்தரை ஒருத்தர் பிரிஞ்சிடலாமா அப்படிங்கிற சூழ்நிலை, ஒரு மன வாழ்க்கை ஒரு திருப்தி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் தனது 7ஆம் பார்வையாக கன்னி ராசிக்கு
2ஆம் இடத்தை, குடும்பஸ்தானத்தை அந்த சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டையே கண்டிப்பா பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்ல குடும்பம், நல்ல சந்தோஷம், நல்ல மன நிறைவு, அந்த வாழ்க்கையில் இருந்த அந்த மனக்கசப்புகள் இதெல்லாமே தீர்ந்து நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பை அந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இது மட்டும் இல்லைங்க, இந்த குரு பகவான் மிதுனத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த 2ஆம் இடத்தை அந்த குருவும் பார்க்குறாங்க, சுக்கிரனுடைய வீட்டை. அதே சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்குறாங்க. அந்த குருவும் சுக்கிரனும் சுக்கிரனுடைய வீட்டையே பார்க்கும்போது இதுக்கு மேலே என்ன வேணுங்க கன்னிராசிக்காரங்களே? உங்களுக்கு தாங்க ஜாக்பாட். துலாம் ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் இருக்கிறாங்க. நான் தான் சொல்லிக்கிறேன்னு, 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை சர்வநாசம். அப்போ அந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் மனைவியோடு திருப்தியாக வாழ்றதுக்கு விடாது, சந்தோஷமாக குடும்பம் நடத்துவதற்கு விடாது, நல்ல நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்காது, ஆணும் பெண்ணும் ஒரு இடத்துல சேர்ந்து வாழ்வதற்கு விடாது. அப்போ அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் கண்டிப்பாக இவ்வளவு பிரச்சனைகள் துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அதே சுக்கிர பகவான் தனது 7ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான சுக்கிரனுடைய வீட்டையே, துலாம் ராசியவே அந்த சுக்கிர பகவான் பார்க்கிறார். அப்படி பார்ப்பதால் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனையோ, பிரிவோ, வம்போ, வழக்கோ, சோரம் போகிறதோ, அடுத்தவங்களுடைய மனைவியை நினைப்பதோ, ஒரு பெண் தவறான பாதையில் போகிறதோ, இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பதால் கண்டிப்பாக நடக்கணும். ஆனால் அதே சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டை சுக்கிரன் பார்க்கறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு நடக்காது. அது மட்டும் இல்லைங்க, மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கிறார். இந்த சுக்கிர பகவானும் 7ஆம் பார்வையாக சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கிறாரு. அந்த சுக்கிரனும் அந்த குருவும் அந்த சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தி. எந்த தோஷமும் உங்களை பாதிக்காது. எந்த தோஷத்தாலும் வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வராது. இப்போ நீங்கள் ஆணும் பெண்ணும் பிரிஞ்சிருக்கிறீங்க, கண்டிப்பாக சேருவதற்கு வழிவகுக்கும். ஆணும் பெண்ணுக்கு சங்கடம், சலிப்பு, மனஸ்தாபங்கள் இப்போ இந்த குரு பார்க்கறதுனாலையும் இந்த சுக்கிரன் பார்க்கறதுனாலையும் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தீரும். மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக தீரும். குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷம், ஒரு நல்ல நிம்மதி, ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இந்த பீரியடில் கணவன் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, மனைவி இந்தியாவில் இருக்கிறாங்க, இவங்க 2 பேருமே ஒரே இடத்துல சேர்ந்து வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக இருக்குது. விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதே சமயத்தில் காலபுருஷ தத்துவத்தில் அந்த விருச்சக ராசிங்கிறது 8ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா வம்பு வழக்கு உருவாகும். அது போக கோர்ட்டு, ஜெயிலு, ஸ்டேஷன், இந்த மாதிரி பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த பீரியடு. அப்போ இந்த பீரியடில் அவங்க ரொம்ப நிதானமாக நடந்துக்கணும். அவங்களுடைய பேச்சை 10 பேச்சு பேசக்கூடிய இடத்துல 2 பேச்சு தான் பேசணும். அவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய முன்கோபத்தால் ஒன்று பேசினாலும், ஒரு இடத்துல சண்டைக்கே போனாலும் வீண் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
அது போக பெண்களால் பிரச்சனை வரும். செய்யாத தப்பு செஞ்சேங்கிற சூழ்நிலை உருவாகும். உங்களை அடுத்தவங்க கண் பார்வைக்கு உங்களை கெட்டவனாக்கி காட்டும். அந்த மாதிரி இடத்துல தான் இப்போ சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அதே சுக்கிர பகவான் தனது 7ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீட்டையே அந்த சுக்கிர பகவான் பார்க்குறாங்க, விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடத்தை. அப்போ அந்த 12ஆம் இடம் என்பது என்ன? அயன சயன போகஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிறது தாம்பத்திய வாழ்க்கை, கணவன் மனைவியுடைய சந்தோஷம், இல்லற வாழ்க்கை, இது எல்லாமே நல்லா இருக்கும். அப்போ அந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனையையும் சோதனையையும் கொண்டு வந்தாலும் அதே சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துக்கு உண்டான சிறப்பு அந்த சுக்கிர பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த பிரச்சனையை வந்தாலும் தப்பிச்சுக்குவீங்க. அந்த வழியில தெரிஞ்சும் போகாதீங்க. அந்த வழியில யாராவது நீங்க இப்போ தவறான பாதையில போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வெளியில வந்துருங்க, தயவு செய்து. இல்லைன்னா கண்டிப்பா மாட்டிக்குவீங்க. அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா அதே சமயத்துல மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த சுக்கிரனும் அந்த 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இந்த 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இடமாற்றங்கள் உருவாகும். வீடை நீங்கள் மாற்றணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக மாற்றலாம். வீடு கட்டி நீங்கள் புண்ணியாசனை பண்ணி கண்டிப்பாக வேறு இடத்துக்கு மாறி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக வெளிநாட்டு பிரயாணத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தனுசு ராசிக்கு சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இப்போ இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய அமைப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன செய்யும்? அப்போ 5ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருடைய பூர்வீக சொத்து. இந்த பூர்வீக சொத்தால் வரும் வில்லங்கங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு விலகும். உங்களுடைய அப்பா தாத்தானால கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வேற்றுமைகள், மன சங்கடங்கள் இந்த பீரியடில் விலகும். அப்போ அவங்க மூலியமாக நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது போக மக்கள் நல்லா படிப்பாங்க, நல்ல காலேஜுக்கு போவாங்க. இதனால் வரைக்கும் மக்கள் அப்பாவுடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல் இருந்திருந்தாலும் இதற்கு மேலே கட்டுப்படுவாங்க. இதனால் வரைக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்திருந்தாலும் இந்த பீரியட்லேருந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும். அப்போ மக்களால் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலை இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு வருது. அந்த சுக்கிரனுடைய பார்வையாகப்பட்டது தனுசு ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குது. 11ஆம் இடம் என்பது என்ன? லாபஸ்தானம். சுக்கிரன் 11ஆம் இடத்தை பார்ப்பதும் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் அதே இடத்தை குரு பகவானும் அந்த தனுசு ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பதும் சுக்கிரனும் குருவும் இணைந்து அந்த லாபஸ்தானத்தை பார்ப்பதும் மிக மிக ஒரு உயரிய யோகம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய லக்னத்தையே உங்களுடைய ராசியவே குரு பகவான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. இதுவும் மிகச்சிறந்த ஒரு யோகம். அப்போ அந்த சுக்கிரனும் அந்த குருவும் உங்களை அப்படியே அணைச்சு நல்ல பலனை, நல்ல வழியில் போவதற்கு உங்களுக்கு அப்படியே ஆராதனை பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க இந்த பீரியடில். தனுசு ராசிக்காரங்களே, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் தொழிலை பற்றியா, உங்களுடைய வருமானத்தை பற்றியோ, உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றியோ ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் படிப்படியாக முன்னேறுவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு வந்தாச்சு. அப்போ உங்களுடைய நேர்மைக்கு கண்டிப்பாக வழி பிறக்கும். உங்களுடைய அந்த ஹானஸ்ட், இதற்கு முன்னாண்ட
உங்களை பற்றி யார் என்ன எப்படி பேசியிருந்தாலும் அதெல்லாமே மறைஞ்சு இப்போ நல்ல பேர் எடுப்பீங்க. ஒரு ஆஃபீஸில் சஸ்பெண்ட் ஆகிருக்கிறீங்க, நீங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை வாங்கியிருக்கிறீங்க, அது எல்லாமே இந்த பீரியடில் நிவர்த்தி ஆகும். நீங்கள் நல்லவங்க அப்படிங்கிற பேரோடு தான் மீண்டும் இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுவீங்க. இதற்கும் கவலையே பட வேண்டாம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரனால் மூத்த சகோதரியால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அவங்களோட மனஸ்தாபங்கள் இருந்தாலும் மன கஷ்டங்கள் இருந்தாலும் இப்போ அதெல்லாமே தீரக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு. அதுபோக குடும்ப வாழ்க்கையிலுமே தனுசு ராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல சந்தோஷம், ஒரு நல்ல அமைதி, ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து வாழக்கூடிய அந்த சூழ்நிலை, அந்த சந்தர்ப்பம் இப்போ வந்தாச்சு. மகர ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது, இதைத்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் 5 கிரகம். அப்போ அந்த 5 கிரகம் நட்பான கிரகம். அதுவும் சனி பகவானுக்கு மிக மிக அதீத நட்புடைய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருந்து மகர ராசிக்காரங்களுக்கு நல்லதை செய்வாரா கெட்டதை செய்வாரா அப்படின்னா மிக மிக நல்லதை செய்வார். அப்போ அந்த 4ஆம் இடம் என்பது என்ன? வீடு சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது, சொத்து சம்பந்தப்பட்டது, தாய் சம்பந்தப்பட்டது, தாய் வழி உறவுகள் சம்பந்தப்பட்டது, உடம்பு சுகம் சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது. இது எல்லாத்துக்குமே அந்த 4ஆம் இடம். அப்போ இந்த 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால அந்த சுக்கிரனுடைய பலம் மகர ராசிக்காரங்களுக்கு. அப்போ மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் கண்டிப்பாக வீடு வாங்கலாம், பூமி வாங்கலாம். ஏதாவது ரூபத்தில் அந்த சுக்கிர பகவான் இவங்களுக்கு வீட்டையோ பூமியவோ இல்லை ஏதாவது சொத்தைவோ கண்டிப்பாக கொடுத்துட்டு போகும். அப்போ ரொம்ப நாள் வீடு இல்லாதவங்க, 40 வருஷம் 50 வருஷமாக எனக்கு சொந்த வீடே இல்லை, நான் சொந்த வீடு வாங்குவேனா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீரியடில் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். இது போக நிறைய பேர் கையில் காசு பணம் எல்லாமே வச்சுட்டு வீட்டை தேடியுமே நல்லா அமையாமல் இருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த பீரியடில் நல்ல வீடு அமையும். கட்டின வீட்டையே வாங்கலாம், இல்லை வாங்கி கட்டலாம். இந்த மாதிரி அமைப்புகள் நல்லா இருக்குது. இது போக நீங்கள் கார் வாங்குவீங்க, சொகுசு கார் வாங்குவீங்க, பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்குவீங்க. உங்கள் தொழிலுக்கு தேவைப்பட்ட கனரக வாகனங்கள், உங்கள் தொழிலுக்கு தேவைப்பட்ட வண்டி வாகனங்கள், விவசாயத்துக்கு சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள், இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்கள் அற்புதமாக இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய தாய் இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு யாருடைய பாசமும் பந்தமும் ஆரம்ப காலத்திலிருந்தே ரொம்ப திருப்தியாக கிடைக்கிறதே இல்லை. அவங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டு அந்த பாசத்துக்கோசரம் ஏங்கி நம்மளுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு பாசம் கிடைக்காதா அப்படிங்கிற வேதனையில் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு அந்த தாய் பாசம், தாயுடைய அன்பு, தாய் கூட மனஸ்தாபங்கள் எவ்வளோ வந்திருந்தாலும் அதெல்லாமே தீர்ந்து ஒரு நல்ல அன்பு பாசம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ நல்லா இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட அந்த சுக்கிரனுடைய அனுகிரகம் இப்போ மேசத்தில் இருக்கிறாங்க. அப்போ கும்ப ராசிக்கு இந்த சுக்கிரனால் என்ன பலன் நடக்கவிருக்கிறது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்குறோம். கும்பம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வீடு. அந்த சனி பகவானுக்கு சுக்கிரன் அதீத நட்பு கிரகம். அப்போ அந்த நட்பு கிரகம் கும்பத்துக்கு 3ஆம் இடத்துல அந்த சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அப்போ அந்த 3ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா, இதுவரைக்கும் கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏமாந்து போயிருக்கிறாங்க, துரோகத்தை சந்திச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ராசிக்கு என்னவோ அவங்க எவ்வளவு நல்லது செஞ்சாலும்
யாரை நம்பினாலும் யாரு கூட நல்லா பழகினாலும் அவங்கள நல்லவங்கன்னு சொல்கிறதே இல்லை, கெட்டவங்க, துரோகி, இப்படித்தான் சொல்கிறாங்க. இது எல்லாமே அவங்க பொறுத்துக்கிட்டு சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஏதாவது ரூபத்தில் நம்மளை பற்றி ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க மனசறிஞ்சு யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணினதில்லை. கும்பராசிக்காரங்க அவங்களுடைய குடும்பத்துக்கோசரமே வாழ்கிறவங்க. ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து தன் குடும்பத்தை கரையேற செய்கிறவங்க. அண்ணன் தம்பிகளை படிக்க வைப்பாங்க, அக்கா தங்கச்சிகளை படிக்க வைப்பாங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர்கள் தான் அந்த கும்பராசிக்காரங்க. அவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை இந்த பீரியடில் அனுபவிச்சுட்டாங்க. இந்த சுக்கிர பகவானால் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் தீரப்போகிறது. உங்களுடைய கஷ்டம் உங்களை விட்டு விலகப் போகிறது. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்குதா, உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும். ஒரு லோன் போடுறீங்களா, கண்டிப்பாக அந்த லோன் கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக இந்த பீரியடில் ஆரம்பிக்கலாம். ஒருத்தர் போய் சந்திக்கணும், இவங்களை சந்திச்ச அந்த காரியம் ஆகுமா அப்படிங்கிற குழப்பம் இருக்குதா, குழப்பமே வேண்டாம், போய் சந்திங்க, கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் ஆகும். ஒரு பிஸ்னஸில் ஒரு ஆர்டர் உங்களுக்கு வரணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸில் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு இந்த பீரியடில் முயற்சி பண்ணுறீங்களா, அது கண்டிப்பாக நடக்கும். அப்போ பிஸ்னஸுக்கும் நல்லா இருக்குது, உங்களுடைய வியாபாரத்துக்கும் நல்லா இருக்குது. அதுபோக உங்களுடைய வேலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். மனஸ்தாபங்கள், மன இறுக்கங்கள் கண்டிப்பாக தீரும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய பாஸ் இல்லை உங்களுடைய சூப்பர்வைசர் இத்தனை நாளாக உங்களை புரிஞ்சிக்கவே இல்லை. நீ எவ்வளோ திறமை இருக்குது, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கம்பெனிக்கு நல்ல பேரே வாங்கி கொடுத்துருந்தாலும் அவங்க புரிஞ்சுக்கல. ஆனால் இந்த பீரியடில் கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுக்குவாங்க. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேல்யூ கிடைக்கும், அது போக ப்ரமோஷனும் கிடைக்கும். இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? மீன ராசிக்கு 2ஆம் இடத்துல அந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியை இருக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் மீன ராசியிலேயே உச்ச பலமாக இருந்து மீனராசிக்காரங்களுக்கு நல்லது தான் பண்ணார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த சுக்கிர பகவான். அப்போ அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆகப்பட்டது என்ன செய்வார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மீனராசிக்காரங்களுக்கு திருமண தடைகளை போக்கி கொடுப்பார். யார் எல்லாம் மீனராசியில் பிறந்து இன்னைக்கு திருமணம் ஆக வேண்டிய வயசில் திருமணம் ஆகாமல் தடைபட்டு நிற்கிறீங்களோ, கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக திருமணங்கள் நடப்பதற்கு அந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக தனஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அப்போது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த, நீங்கள் ஒரு லோனுக்கு போனாலும் சரி, உங்களுக்கு வரக்கூடாத பணம், அதாவது வரக்கூடாத பணம்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு வர வேண்டிய பணம் கரெக்டான சமயத்தில் வரல, இந்த சமயத்தில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும். ஒருத்தருக்கு கடனே கொடுத்துருக்குறீங்க, அவங்க ரொம்ப வருஷமாக இழுத்தடிக்கிறாங்க, இந்த பீரியடில் அவங்க ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு அந்த கடனை செட்டில் பண்ணிடுவாங்க. அது போக ஒரு பிஸ்னஸ்லேயும் சரி, ஒரு வியாபாரத்திலையும் சரி, ஒரு நல்ல முன்னேற்றத்தையோ ஒரு நல்ல மாற்றத்தையோ உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். அது போக அந்த 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி. இந்த ஜென்ம சனியில் இப்போ பார்த்தீங்கன்னா குழப்பம், மன நிறைவில்லை, மனசு சந்தோஷம் இல்லை, ஏதாவது பிரச்சனை வந்துருமா, குழப்பம் வந்துருமா, இந்த குழப்பத்துக்கு என்ன வழி, எதிர்பாராமல் சில பிரச்சனைகள் உங்களை துரத்தும், இதுக்கெல்லாம் நிறைய குழப்பங்கள் வந்துடும். அந்த குழப்பங்கள் இருந்தாலும் இந்த சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். இது 30 வயசில் உள்ளவங்களுக்கு. இதே 2ஆம் சுத்து 7.5 இருக்கிறவங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. 3ஆம் சுத்து 7.5
இது 60 வயசில் 70 வயசில் இருக்கிறீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ், அவங்க இந்த பீரியடில் யாரையும் நம்பி எந்த முதலீடும் போட்டு எந்த பிஸ்னஸும் செய்ய வேண்டாம். அப்படியே பொறுமையாக இருப்பது நல்ல விஷயம். அப்போ அந்த சுக்கிர பகவானுடைய அனுக்கிரகங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்துக்கு பாதுகாப்பு. அதே சுக்கிர பகவானாகப்பட்டது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ 8ஆம் இடத்தை பார்க்கும்போது 8ஆம் இடம் என்பது என்ன? கண்டம், மனவேதனை, கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனைக்கு பயந்துட்டு ஒரு நாடு டு இன்னொரு நாட்டுக்கு போகிறது, ஒரு ஸ்டேட்டு டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது, அது போக மன உளைச்சல், இது எல்லாமே உங்களுக்கு எந்த விதத்திலையும் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்காது. மீனராசிக்காரரே, நான் சொல்வது உண்மை. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் மிதுனத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக அந்த 8ஆம் இடத்தையே பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு. அப்போ சுபகிரகங்கள், சுக்கிர பகவானும் சுபகிரகம், அதே சமயத்தில் குரு பகவானும் சுபகிரகம். இந்த 2 சுபகிரகங்களும் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் உங்களுக்கு ஒரு அரண் மாதிரி இருந்து இந்த 2 கிரகங்களும் பெரிய பாதுகாப்பு கொடுத்து உங்களை வாழ வைப்பார், வளர வைப்பார். இதை பற்றி கவலையப்படாதீங்க. சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏதாவது ரூபத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. அந்த அதிர்ஷ்டத்தினால நீங்கள் பெரியார் ஆக போகிறீங்க. இப்போ வெளிநாட்டில், சிங்கப்பூரில், ஆஸ்திரேலியாவில், கனடாவில், யூஎஸில், ஜெர்மனியில், ஜப்பானில், சுவிட்சர்லாந்தில், சிங்கப்பூரில், மலேசியாவில், இந்த நிறைய கண்ட்ரியில் வாழ்ந்துட்டுருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்டம் இப்போ ஒரு லாட்ரி ரூபத்திலையும் வரலாம், ஒரு ஷேர் மார்க்கெட்லேயும் வரலாம். ஏதாவது ரூபத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போக நிறைய பேர் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு என்னை பார்க்க சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ நாம் சொன்ன பலனாகப்பட்டது ஒரு 30% எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள், இப்போ சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு, உங்கள் ராசிக்கு எங்கே இருக்கிறாரு, லக்னத்துக்கு எங்கே இருக்கிறாரு, இல்லை என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, எல்லாமே நடந்து நமக்கு ஒரு திருப்தி இல்லாமல் போயிட்டுருக்குது. இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா, ஒரு வேலைக்கு போகலாமா, இந்த வேலையிலேருந்து வேறு வேலைக்கு போகலாமா, இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு குழப்பங்கள் இருந்தால் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எடுத்துட்டா, அதாவது மீனராசிக்காரங்க சுக்கிர பகவானை வணங்குங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. அதுபோக குரு தட்சிணாமூர்த்தியும் வணங்கி வாங்க. வியாழக்கிழமை நாளில், வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிர பகவானை வணங்குங்க. இந்த பீரியடில் இந்த 2 தெய்வங்களையும் நீங்கள் மனசில் என்ன நினச்சி பிரார்த்தனை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை நடக்கும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.